கட்டு கதைக்காரின் குறிகளை அபுத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெக்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவரா? ஏன் ஆண்டவர் அதை பைத்தியமா பண்றாரு? ஏங்க அதை பைத்தியமா பண்றாரு? அதுக்கு ஏற்றவன் அவன், உங்களை சந்தேகப்படுத்துறவன், உங்களை தவறா பயன்படுத்துகிறவன், உங்களை சந்தேகப்படுத்துகிற பிசாசு, சந்தேகத்தை விதைக்கிற சாத்தான், அவளை தவறாக பயன்படுத்துகிற சத்துரு, அவன் எப்படிப்பட்டவன்? அவர் ஒரு பைத்தியத்தை போன்றவன். கர்த்தர் அதனாலதான் அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானத்தை, அவனுடைய கட்டு கதைகளை, அவருடைய குறி சொல்லுகிறதன் வல்லமையை, அவருடைய மாந்திரிகத்தை, மந்திரவத்தை எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? பர்த்தியமாய் பாற்றுகிறார். அப்ப நீங்க இந்த பைத்தியக்காரன் சொல்லுகிற மாந்திரிக மந்திரவாதத்தை எல்லாம் நம்பலாமா? இந்த பைத்தியக்காரனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற மாந்திரிக மந்திரவாதத்தை நீங்க நம்பலாமா? எனக்கு பழிச்சிருச்சு நீங்க சொல்லலாமா? என் கார் போனதுக்கு, வீடு போனதுக்கு, வேலை போனதுக்கு, என் பிள்ளைகளை இறந்ததுக்கு, என் புருஷனை இறந்ததுக்கு, என் பொண்டாட்டி இறந்ததுக்கு இதை செய்வன காரணம், இந்த மாந்திரிக காரணம், இந்த மந்திரவாதம் காரணம் சொல்லலாமா? நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அம்புகள் என்றால், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கொல்லிகள் என்றால், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரவான்கள் என்றால் ஒரு நாளும் விதமாக சொல்வதில்லை, நான் கர்த்தருடையவன், கர்த்தர் என்னுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடையவர், நான் அவருடையவன். நம்மை நன்மைக்காகவே பயன்படுத்துவார், ஒருபோதும் தீமைக்காக நம்மை பயன்படுத்த மாட்டார். எத்தனை பேர் ஆமான்றீங்க?